பிரைஸ் அலாட் 14th ஆஃப் ஆகஸ்ட். இன்னைக்கு இசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது அறுவடை. கண்ணீரோടെ விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோടെ இருப்பார்கள்னு சங்கீதம் 126:5 சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியத்தை குறித்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? எந்த காரியம் உங்கள் இருதயத்தை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைய கண்ணீர் நிரந்தரம் அல்ல, அது நாளைய மகிழ்ச்சிக்கான விதைன்னு. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலைக்காகவோ இல்லை பிஸ்னஸ், பிள்ளைக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக, வீட்டுக்காக, படிப்புக்காக ஏதோ ஒரு நல்ல காரியங்களை குறித்து பல பிரயாசங்கள் எடுத்து கஷ்டப்பட்டுட்ருக்கலாம். அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் விதைத்த விதைக்கு சமம். தொடர்ந்து நீங்கள் சோர்ந்து போகாமல் முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கான பலன் நிச்சயம் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வந்து அடையும். ஏன்னா நீங்கள் விசுவாச முயற்சிகள், கண்ணீரோடு எடுத்த ஜெபங்கள், இது எதுவுமே வீணாக போகலை. இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய காதுகளில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தரையில் விழுந்த உங்கள் கண்ணீரின் சத்தம் பரலோகத்தின் சிங்காசனம் வரைக்கும் கேட்கப்பட்டுருச்சு. அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்ணீரோட விதைத்த எல்லாவற்றையும் கம்பீரத்தோடு அறுப்பாயின்னு. நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டி கொண்டீங்களோ, எந்த அளவுக்கு நினச்சி பார்த்தீங்களோ, அதை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸட் டே.